இன்னைக்கு நம்மளுக்கான வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமாண்ணே? பண்ணுவோம்யா வாங்க. கற்பனை வணங்கக்கூடிய பக்தகுடி பெருமக்களுக்கும் கற்பனை குலதெய்வமாக கொண்டு இருக்கக்கூடிய குடிமக்கள் அனைவருக்கும் ஆன்மீக மெய் அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம். 18 படிகள்னால் என்ன, 18 படிகளுடைய தத்துவங்கள் என்ன, சபரிமலையில் இருக்கக்கூடிய 18 படிகளுடைய தத்துவங்கள் என்ன, மனிதனுடைய வாழ்வியல் 18 தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி கருப்பனுடைய 18 படிகள் என்ன, கருப்பனுக்கு எப்படி 18 படி உருவானுச்சுங்கிறத இன்றைக்கி உள்ள வீடியோவில் சொல்கிறேன்னு நேற்று சொல்லியிருந்தேன் மெய்யன்பர்களே. அதே மாதிரி 18 படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மொத்தம் இந்த கருப்பனுக்கு 18 படி உருவான கதைங்கிறது, உருவான வரலாறு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய அலர்கோயிலிருந்து தான் ஆரம்பம். அதாவது முன்பு ஒரு காலத்தில் கேரளா தேசத்தை ஆண்ட ஒரு அரசர் இந்த நம் தென் பகுதிக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லா கோயிலையும் பார்வையிட்டு வரும்பொழுது நம்ம திருமாலிருஞ்சோலை என்ற போற்றக்கூடிய அலர்கோயில் போய் பார்க்குறார். அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுடைய அழகில் மயங்கி இந்த அழகர் வந்து இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது, இந்த அழகருடைய சக்தியையும் அழகையும் பொருளையும் எடுத்து கொண்டு போய் நம்ம தேசத்தில் வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து மறுபடியும் அவருடைய கேரளா தேசம் போகிறார். அங்கே போய் ஒரு 18 லாடர்கள் அனுப்புகிறார். அதாவது 18 பேரும் பெரிய நபர்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சரம் பார்ப்பவர் ஒருவர், பச்சி பார்ப்பவர் ஒருவர், தகடு பார்ப்பவர் ஒருவர், மரபு மைக்காரர் ஒருவர், சூனியம் முதல் செய்யும் மாரணக்காரர் ஒருவர், மந்திரக்காரர் சிலர்கள், எஞ்சன் ஏவல் செய்யும் தந்திரக்காரர் சிலர், பந்தம் பாசம் அற்று சித்தனூர் பார்ப்போர் சில பேர்கள், வந்த பிணியை தீர்ப்போர் பண்டுவக்காரனுடன் மரபு நூல் கற்றோர் சில பேர். இப்படியாக 18 லாடர்கள். இந்த 18 லாடர்களுக்கு காவலாக அந்த கேரளத்தை சேர்ந்த அரசன் கடுகு விளையுமா கார மலையாளம், மிளகு விளையுமா மூணு மலையாளம், ஆனைகட்டி சூடடிக்கும் அழகு மலையாளம், குதிரை கட்டி சூடடிக்கும் கொங்கு மலையாளம் என்று சொல்லக்கூடிய அந்த மலையாள தேசத்துடைய காவலாளியான நம்ம கருப்பனை வெள்ளை குதிரையோடு சேர்த்து இந்த 18 பேர்த்துக்கு முன்னோடியாக அனுப்புனார். இந்த 18 பேரும் இதுக்கு ஒரு திட்டத்தை தீட்டி கிளம்புறாங்க. கிளம்பி வந்து நம்ம திருமலைஞ்சோலை வந்துடுறாங்க. வந்து அழகரை பார்த்து இந்த 18 லாடர்களும் மயங்கி இந்த சுவாமியை எப்படியாவது நம்ம கேரளா தேசம் கொண்டு போயிடணுமேனு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு எடுக்கும்போது இதை எப்படி இவர் நம்ம கடத்தி கொண்டு போய், அதாவது இந்த அருளையும் தெய்வத்தையும் நம்ம தேசம் கொண்டு போகணும் முடிவு எடுக்கும்போது அந்த லாடர்களில் மரபு மைக்காரன் ஒருவன் வந்து மையை தயார் பண்ணி இந்த 18 லாடர்களுடைய கண்ணிலையும் மையை தடவுனா இந்த 18 லாடர்களும் இருக்கிற உருவம் தெரியாது. அப்படி உருவம் தெரியாமல் இருக்கும்போது அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சன்னதிக்கு போய் 11 கும்பம் வச்சு அந்த சாமியுடைய பகவானுடைய சக்தியை ஃபுல்லாக குறைச்சிக்கிட்டே தினமும் மந்திரங்கள் ஜபங்கள் எல்லாம் செஞ்சு அந்த சாமியுடைய மொத்த சக்தியும் இந்த 11 கும்பத்துக்குள்ளே அடைச்சி இந்த சாமியை கிளப்புறதுக்கான முயற்சி செய்கிறாங்க. அப்படி முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்மளுடைய பகவான் கள்ளழகர் என்னக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய அவதாரமான கிருஷ்ண பகவான் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டரிடம் போய் கனவுல போய் சொப்பனத்தில் போய் சொல்கிறார், இந்த மாதிரி இத்தனை பேர் வந்து என்னையை வந்து கேரளா தேசம் கொண்டு போகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீ இவங்க அத்தனை பேரையும் சரி கட்டணும் அப்படின்னா நல்லா எனக்கு தினமும் நீ என்னையை வந்து அபிஷேகம் செய்து பண்ணுறது போல் நாளை காலையில் என்னைய புனித தீர்த்தம் ஆடிட்டு எனக்கு வஸ்திரம் சாத்திட்டு துளசி மாலை எனக்கு போட்டுட்டு நல்ல ஆவி பறக்க சாதத்தை சுட சுட சமைச்சு எனக்கு தழுக போட்டு காரமுள்ள மிளகு ரசத்தை ஊற்றி என்னுடைய சன்னதி கதவை மூடிடு. அதில் வரக்கூடிய காரத்தோடு கலந்தக்கூடிய ஆவியில் அந்த மை அழிஞ்சிரும். அப்போ அந்த 18 லாடர்களும் உனக்கு தெரிவாங்க, அந்த 18 லாடர்களையும் படிக்கு ஒருவனாக வச்சிரு அப்படின்னு நம்மளுடைய பகவான் பட்டரிடம் சொப்பனத்தில் சொல்ல உடனே விழித்து பட்டர் பார்த்துறாரு. பார்த்தம்போது அந்த பட்டர் என்ன பண்ணுறாரு, நகரத்தார்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராமத்து தலைவர்களுடைய அம்பலக்காரர்கள் எல்லாரையும் அழைச்சி இந்த விஷயத்தை சொல்லி நான் முதல்ல போய் இதை செய்கிறேன் வாங்கன்னு சொல்லி அத்தனை பேரை அழைச்சி கொண்டு போய் கோயில் வாசலில் போய் நிப்பாட்டுறாரு. இவர் அதே மாதிரி
பகவான் சொன்னது மாதிரியே ஆவி பறக்க சாதம் வச்சு காரமுள்ள மிளகு ரசத்தை வச்சோன்னா அத்தனை 18 லாடருடைய மையம் அழிஞ்சிருது. அப்போ அத்தனை பேரும் தெரிஞ்சோடனே இந்த பட்டர் வந்து ஊர் மக்களை கூப்பிட்டு அந்த 18 லாடர்களையும் சிறைபிடிக்கிறாங்க. சிறைபிடிச்சோடனே பட்டர் வந்து ஓங்கி ஒரு உரை விடுறார். ஓங்கி சொல்கிறார், இந்த 18 பேருடையதையும் தலையையும் படிக்க ஒன்றா புதைங்கன்றாங்க. ஸோ அப்போ அந்த 18 பேரையும் படிக்க ஒன்றா புதைக்கும் போது அந்த 29 பேரும் பட்டரிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எனக்கு காட்டு நல்ல துளசியும், அதாவது அந்த 29 பேரும் பட்டருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்கள் எங்களை படிக்க ஒரு தலையாக எங்களை புதைக்க போகிறீங்க, எங்கள் 29 பேருக்கும் காட்டு நல்ல துளசியும் காணங்கத்த தீர்த்தமும் கரிப்பத்து சோறும் கள்ளழகர் தன் உடம்பில் அணிந்த கதம்ப மலரையும் இந்த சந்திரன் சூரியன் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சரின்னு பட்டரும் ஒத்துக்கிட்டு அதே மாதிரி பட்டருடைய வாக்கையும் ஏற்று அந்த ஊர் மக்கள் படிக்க ஒருவராக அந்த கருப்பனுடைய 18 படியாக வச்சுட்டாங்க. இதுக்கடுத்து யாருன்னு பார்த்தா இவங்களுக்கு உறுதுணையாக வந்த நம்ம கருப்பண சுவாமி. கருப்பன் வந்து செய்வதறியா தவிர்த்து நிற்க உடனே விஷ்ணு பகவான் அவதரித்து இது ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்லி இன்று முதல் இந்த 18 படிக்கும் காவலாக இருந்து இந்த கோவிலுக்கும் காவலாக இருந்து என்னைய வரக்கூடிய பக்தர்களுக்கும் காவலாக நீ இருக்கணும்னு சொல்லி விஷ்ணு பகவான் வந்து சொல்லும்போது நம்ம கருப்பனும் அதை பணிஞ்சு அந்த கட்டளை ஏற்று அன்று முதல் இன்று வரைக்கும் 18 படிக்கு மேலே இந்த கோயிலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் காவ காக்கிறார் நம்ம கருப்பணசாமி. அதாவது இந்த 18 லாடர்கள் தான் அந்த 18 படி. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 18 லாடர்கள் தான் அந்த 18 படி. அதே விஷ்ணு பகவான் காலப்போக்கில் அந்த மரவு மைக்காரனை மட்டும் 18 பேர்லேருந்து பிரித்து எடுத்து 17 பேரோட 18ஆவதாக உன்னைய 18ஆம் படியாக நான் நிப்பாட்டுவேன் அப்படின்னு விஷ்ணு பகவான் கருப்பனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. ஸோ அதனால தான் இங்கே இவர் கதவுலே கருப்பனாக இருக்கார். 18 படிக்கான அர்த்தங்கள் இது தான். இந்த லாடர்கள் தான் அந்த 18 படிகள். இது கருப்பனு. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை தத்துவமும் 18. நேற்று நான் சொன்ன மாதிரி பஞ்சேந்திரங்கள், அஷ்டராகங்கள், முக்குணங்கள், வித்யா, அபிவித்யா, இதுதான் 18. 18ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மகாபாரதத்துடைய அர்ஜுனனுக்கு வழங்கிய நேற்று நான் சொன்ன மாதிரியே உபதேசங்களுடைய அத்தியாயங்கள் 18. மகாபாரத போர்கள் நடந்தது 18. இப்பேற்பட்ட விஷயம் அந்த 18. அது மாதிரி நம்ம வணங்கக்கூடிய கருப்பன் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அன்று முதல் இன்று வரைக்கும் அந்த சுற்று வட்டார பகுதியில் தீர்க்க முடியாத வழக்கை கூட நம்ம படிவாசலை வச்சு தான் தீர்க்கிறாங்க. ஆடாத பேயும் ஆட்டி வைப்பார், ஓடாத பேயும் ஓட்டி வைக்கக்கூடியவர் அவர். யார் அவர்? சொன்னாத அவராது, சொல்லடைஞ்சு போகாது, வாக்கு தவறாது, வழிநீதி தப்பாது. அவர் அள்ளி கொடுக்குற சாம்பை அளக்கலைஞ்சும் போகாது, சொல்லி கொடுக்குற சாம்பை சொல்லடைஞ்சும் போகாது. அப்பேற்பட்ட தெய்வம்யா நம்ம வணங்குறது. கருப்பனை சாதாரண ஆளா? கருப்பனை வணங்குறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அவரை நினச்சாலே வந்து நிற்பார். வாடா மகனேன்னு சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் கருப்பன் மட்டும்தான். அப்பேற்பட்ட கருப்பனை இந்த பரம்பம் நகரில் தெளிச்சத்த நல்லூர் கிராமத்தில் ராஜா நகருங்கிற ஒரு இடத்துல நம்ம திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த திருப்பணியை உங்களுக்கு விவரமாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 18 படிகளுக்கான தத்துவம் எல்லாமே உங்ககிட்ட நான் விளக்கிட்டேன். இந்த இடத்துல அமையக்கூடிய 18 படிகள் பாருங்கள். இதுதான் நம்ம இந்த இடத்துல முழுக்க கருங்களால் கட்டக்கூடிய திருப்பணி விவரங்கள். நேற்று உங்களுக்கு வரைபடம் காமிச்சேன். இன்றைக்கி உங்களுக்கு அதற்கான வேலைப்பாடுகளை காமிக்கிறேன். அதாவது இந்த 18 படி முழுக்க கருங்கல். அதில் உபபீடம், சித்திரபாலம், பத்மஜகதி, பீடம், பீடம் 2, பீடம் 3, வேதியல், உள்வரி, தூண், யாழி, உத்திரம், கோபேதகம், வேலவரி, 18 படிகள், மூடுகள்கள், மேற்கூரை, பேஸ்மட்ட வேலைப்பாடுகள். அதாவது என்னென்னா ஒவ்வொரு படியும் பக்தர்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதாவது கருப்பனை வழங்கக்கூடிய பக்தகுடி பெருமக்களாகிய உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த ஒரு படி திருப்பணிக்கு கருங்கல்லில் செய்ய இந்த ஒரு படிக்கு 18,000 ரூபா பணம் வருது. அதாவது பொருள் மற்றும் கூலியோடு சேர்த்து 18,000 ரூபா. ஏன்னா ஒரு படிங்கிறது 4 அடி அளவு தான், ஆனால் 13 அடி கீழே வரும், இப்படியே உயரமாக போகும். ஸோ ஒரு படிக்கு 18,000 ரூபா மேனிக்கு இதை வந்து தீர்மானம் பண்ணியிருக்காங்க. இந்த படிக்கு நன்கொடை வழங்க விரும்பும் பக்தகுடி மருமக்கள் தாராளமாக வழங்கலாம்.
உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பணமாக மட்டும் பெற விரும்பலை, பொருளாக கொடுத்தா கூட சந்தோஷம், இல்லை உடல் உழைப்பாக கொடுத்தா கூட சந்தோஷம். யார் இந்த படியை பொறுப்பெடுக்கிறாங்களோ அவங்களோட குடும்பத்தை சார்ந்த நபர்களே அவங்க கையாலேயே இந்த படியை நாங்கள் எடுத்து வைக்கணும் முடிவு எடுத்திருக்கோம். யார் இந்த படி செய்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்க கையால் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களை வந்து செய்யலாம். ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லும் இன்னும் 1000 1500 ஆண்டுகள் தாண்டி இருக்கும். அதனால் நீங்கள் பொருள் உதவியோ உடல் உழைப்போ தந்து உதவுமாறு இந்த நிர்வாகம் சார்பாகவும் கருப்பனுடைய பிள்ளைங்கிற சார்பாகவும் நான் உங்கள்கிட்ட மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தெய்வ சிந்தனையுடன் சக்தி நெறி கொண்டு கடமைகள் அற்று கடமை செய்து உயர்ந்து வாழுங்கள். ஸ்ரீ கருப்பணசுவாமி திருவடிகள் சரணம் சரணம் சரணம்.